ட்ரீட்மெண்ட்டுக்காக 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்காக படுத்த படுக்கையாக இருந்தேன். கோயம்புத்தூரில் ஊழியம் ஆரம்பிக்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த 1 வருஷமும் அந்த ரூமில் என் தலை மேலே ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கும், அது பாடிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருப்பேன். பாத்ரூமில் போய் தண்ணியை திறந்து விட்டுட்டு நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி நடக்க முடியல, அப்படியே டேப்பில் ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த சத்தத்தை கேட்டுருவாங்கன்றதுக்காக டேப்பை திறந்து விட்டு கண்ணீரோடு நான் அழுதுட்டு, ஆண்டவரே ஏன் எதுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க? எனக்கு என்னமோ நான் உங்களை தானே பற்றி பிடிச்சிருந்தேன், என்னுடைய நினைவு தெரிஞ்சு நான் வேற எதுவுமே பண்ணலையே. ஆனால் இன்னைக்கு ஒரு 18-20 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒன்று தெரியுது, அன்னைக்கு எனக்கு சோதனையை கொடுத்தது வேதனையை கொடுத்தது கூட தீமைக்கு கிடையாது. இல்லைன்னா நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கவே மாட்டேன். ஆனால் கோயம்புத்தூரில் என்னை கொண்டு போய் வச்சு 1000 பேர்